பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராமமூர்த்தியோட 80வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நல்லா சிறப்பாக நடந்ததுக்கு அப்புறமா எல்லாத்து கூட பேசி சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கறதுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராமமூர்த்தி மட்டும் தூக்க வராம தவச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இப்படி திரும்பி புரண்டி படுத்துக்கிட்டே இருக்காரு. மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவருக்கு. தூக்கத்தில் அப்படியே புரண்டி படுத்த ஈஸ்வரி அவரை பார்த்துட்டு என்னங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஏன் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா எல்லாத்தையும் சந்தோஷமான நிகழ்வுகளா இருந்தது, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன், அதான் சந்தோஷத்துல தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமமூர்த்தி. சரி படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ரூம்குள்ளேயே குறுக்கு நெடுக்குமா நடந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. திரும்பி படுத்த ஈஸ்வரி மறுபடியும் முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு ஏங்க இன்னுமா நீங்க தூங்காம இருக்கீங்க, என்ன எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லம்மா எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் ஹாலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஹாலுக்கு போனவர் கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாரு. ஹாலையே சுற்றி எல்லாமே பார்க்குறாரு. வீட்டையே அப்படியே பார்க்குறாரு. படியை தொட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. சுவாமி ரூம் கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே கண் கலங்கிட்டு ஒரு மாதிரியா இருக்காரு. அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்காரு. அங்கே ரூம்குள்ள ஈஸ்வரி வந்து மறுபடியும் புரண்டு படுக்கும்போது பக்கத்தில் வந்து ராமமூர்த்தி இல்லைங்கிறத பார்க்குறாங்க. என்ன இவர் அப்பவே ஹாலுக்கு போறேன்னு சொன்னார், இன்னுமா வந்து தூங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு வெளியே வராங்க. அவர் இப்படி உலாத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏங்க இன்னுமே நீங்கள் தூங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா சும்மா ஒரு மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டது வந்து ஒரு மாதிரி ஏதோ சரிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சுடுதண்ணி ஏதாவது வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. இல்லைம்மா எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க படுத்துனா தூங்கிடுவீங்க, இப்போ என்னடானா தூங்காமல் இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் வந்து தூங்க வராமல் நீ தூங்க மாட்டேன் அதுதானே சொல்ல வர, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூம்குள்ளே 2 பேர் போயிடுறாங்க. சரி நீ போய் படுமா, லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஈஸ்வரி அப்படியே தூங்கிடுறாங்க. திரும்பி ஈஸ்வரியே பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் அப்படியே தூங்கிடுறாரு. காலையில் விடிஞ்சிருது. ஈஸ்வரி குளிச்சு ரெடியாகி வந்துட்டு சுவாமி ரூமில் பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க ஹாலில். பாக்கியா வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மாமா இன்னும் எந்திரிச்சு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியா. இல்லை அவர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதுக்கு இதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தார், அப்புறமா லேட்டாக தான் தூங்கினாரு, அதனால தான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் எழுப்பில் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே செல்வி அக்காவும் வந்துடுறாங்க. வந்து செல்வி வந்து அம்மா நீங்கள் என் கனவுல வந்தீங்க நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எதுக்கடி உன் கனவுல வர்றேன், நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குறாங்க. என் கனவுல வந்தீங்கம்மா, சிவப்பு கலர் பட்டு சாரி அழகாக கட்டிக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு அப்படியே அம்மன் சாமி மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு கனவுல இல்லடி, எங்கள் அத்தை எப்போவுமே நேர்லேயே அழகுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ எடுக்கிறதுக்கு போகிறாங்க பாக்கியா. கொண்டு வந்து டீயை கொடுத்துக்கிட்டு இவங்களும் டீயை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னத்த இன்னுமா என்னத்த இவ்வளோ நேரம் மாமா தூங்க மாட்டாரு, ஏன் இன்னுமே எந்திரிச்சு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியா. இல்லை பாக்கியா, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏதாவது நல்ல காரியம் விசேஷம் அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்ணுப்படும், அதனால அசதியில் தூங்க தான் செய்வாங்க, அதனால தான் விட்டுட்டு நான் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியா உடனே மாமா எந்திரிச்சு வந்தோன்னா அவருக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் டிஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க கூடயே செல்வியும் போயிடுறாங்க. இங்கே ஹாலில் உட்காந்துட்டு இருக்க ஈஸ்வரி கந்த சஷ்டி கவசம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. வச்சு செலியன் வராங்க தூங்கி எந்திரிச்சிட்டு. என்ன பாட்டி காஃபி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராங்க. நீ போய் காஃபி குடிடான்னு சொல்லும்போது பாக்கியா வந்துட்டு டே காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பின்னாலேயே வந்து இனியாவும் ஃபோனை நோண்டிக்கிட்டே வந்து அம்மா காஃபி அப்படின்னு சொல்லி குடிஞ்சுக்கிட்டே கேட்குறாங்க. ஏண்டி கொஞ்சமாவது நிமிந்து பார்த்து கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காஃபி கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே காஃபி கொடுக்குறாங்க. சரி இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லையா, படிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா இன்னைக்கு லீவு, நான் ரூம்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அவங்க டிஃபன் பண்ணிட்டு அப்படியே நேரம் போகுது. கொஞ்சம் நேரம் ஹாலில் எட்டி பார்க்குறாங்க பாக்கியா. ஈஸ்வரி மட்டும் உட்காந்துட்டு பாட்டு கேட்டு இருக்கிறது தெரியுது. உடனே வர்றாங்க. வந்து என்ன அத்தை இன்னுமே மாமா எந்திரிச்சு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இருமா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரூம்குள்ளே போகிறாங்க. அவங்க ரூம்குள்ளே போகிற நேரம் இங்கே வந்து பாக்கியாவுக்கு ஒரு கால் வருது. அவங்க அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே போன ஈஸ்வரி பக்கத்தில் போய் ஏங்க எந்திரிங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. என்னங்க எந்திரிங்க, பேப்பர்காரன் வர்றதுக்கு முன்னாலேயே எந்திரிச்சு போய் நின்று அவன் வரலையான்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு என்னடானா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, ஏதோ அசதியில் தூங்குறீங்கன்னு தான் நான் விட்டுட்டேன், எந்திரிங்க வாங்க எந்திரிச்சு டீ குடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவர்கிட்ட எந்த அசைவும் இல்லை, அவர்கிட்ட எந்த பதிலும் இல்லை, அவர் எந்திரிக்கவே இல்லை. அதை பார்த்தோன்னே சரி ரொம்ப அசதியாக இருக்குது போல இருக்கு, அதை தூங்கிட்டு இருக்காரு போல இருக்கு, சரி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. கதவு வரைக்கும் கூட போகல. அவங்களுக்கு ஏதோ மனசு நெருடலாக இருக்கவும் திரும்பி அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க. வந்து உட்காந்துட்டு என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்க தூங்குனது போது எந்திரிச்சு வாங்க, காஃபி குடிப்பீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. அவர்கிட்ட எந்த பதிலுமே இல்லைன்னு தெரிஞ்சு
அவரோட கை மேலே கை வச்சு அவரை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. உடனே டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கவும் என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கிட்ட கை வச்சு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே மூக்கு கிட்ட கை வச்சு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகிட்டு என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும் அவங்களுக்கு பயமாயிருது. உடனே பாக்யா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அங்கே ஃபோன் பேசிட்டு இருந்த பாக்யா என்ன சத்த அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக ரூம்குள்ளே ஓடி வர்றாங்க. என்ன சத்த, இங்கே பாரு உன் மாமா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாரு, என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்கு, அவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரி தள்ளிக்கோங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எந்த பதிலுமே இல்லை அவர்கிட்ட இருந்து. அவரோட செஸ்ட்டில் கை வச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ பதட்டமாகுது. உடனே மாமா எந்திரிங்க மாமா, பயப்படுத்தாதீங்க மாமா, எல்லாரும் பயந்துக்குவாங்க, எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு பாக்யா, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறாங்க. பாக்யாவுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்த செல்வி வந்து ராமமூர்த்தியோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கை டப்புன்னு கீழே விழுந்துருது. கை வேற சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ராமமூர்த்தியோட கை கீழே விளையாடுறத வந்து ஈஸ்வரியும் பாக்கியாவும் அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டே இருக்காங்க. பாக்கியா எந்திரிச்சு ஓடி போய் செலியனை கூப்பிட்டுட்டு வராங்க. செலியா தாத்தா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, என்னன்னு வந்து பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம்குள்ளேருந்து எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. செலியனும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, இனியாவும் கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஜெனிஃபரும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே தாத்தா எந்திரிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. எல்லாரும் ரொம்ப பதட்டம் ஆக ஐயா நம்மளை விட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி அந்த செல்வி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பாக்யா இருந்துட்டு பேசாம இரு, உளராத நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாக்யா என்ன சொல்றா இவ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அப்படியே கத்தி அழுகுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது மாமா, ஏதோ மயக்கம் போட்டுட்டாருன்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க. உடனே செல்வி இருந்துட்டு இல்லம்மா ஐயோட கை ரொம்ப சில்லுன்னு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு நைட்டு கூட என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்படியெல்லாம் எதுவும் அவருக்காகாது, நீ வாயை மூடுடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே செல்வி இருந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு டாக்டர் இருக்காருல, அவர் இன்னும் வேலைக்கு கிளம்பி போயிருக்க மாட்டாரு, போய் அவரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறாங்க. டாக்டர் நாடி பிடிச்சி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணெல்லாம் செக் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து வச்சு பார்க்குறாரு. ஹார்ட் பீட் செக் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையுமே ஒரு சுற்று பார்க்குறாரு. பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. டாக்டர் அவருக்கு ஒன்றும் இல்லையில்ல, ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணுமா, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாறி கேட்குறாங்க. செலியன் கிட்ட வந்து டாக்டர் கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே வெளியே போகிறாங்க. பின்னாலேயே ரொம்ப பயத்தோடைய பதட்டத்தோடைய ஈஸ்வரியும் போகிறாங்க. ஹாலுக்கு வந்துட்டு நின்று டாக்டர் வந்து பாக்யா கிட்ட ஐயா தவறிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா மொத்த குடும்பமும் அப்படி இடிஞ்சு போயிடுறாங்க. ஈஸ்வரியோட தலையில இடியே இறங்கின மாதிரி அவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதோட இன்னைக்கோட எபிசோட் முடியுது. பாக்யா நீதாம்மா என்னோட பொண்ணு, நான் செத்து போனா கூட அந்த கோபி வந்து என்னை பார்க்கக்கூடாது, எனக்கு கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ராமமூர்த்தி தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.